நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஆசிரியர் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் காலம் வந்துவிட்டது, கோட்டையில் நமது கொடி பறக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பேச்சு, தன்னோட தொண்டர்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்காக வந்து அவர் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அவர் அதை எதன் அடிப்படையில் அவர் அந்த கருத்தை சொல்ல வர்றாருன்னா, நம்ம கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, மாநில கட்சி நம்ம கட்சி வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. ஸோ வந்து நமக்குன்னு தனியாக வந்து ஒரு தேர்தலில் பங்கெடுக்க தனி சின்னம் கிடச்சிருக்கு, தேர்தல் சின்னம் வந்து பானை சின்னம் கிடச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளாலையும் வளர்ச்சி அடைஞ்சு இந்த தேர்தல் அரசியலை வளர்ச்சி அடைஞ்சு நம்மளால் பயணிக்க முடியும். அதோட எக்ஸ்ட்ரீம் வந்து நம்மளால் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம கொடி, அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி வந்து கோட்டையில் ஏற்ற முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தை அவர் சொல்கிறாரு. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்த தான் சொல்கிறாரு. பட் யதார்த்தம் அது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து அந்த கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட வந்து 25 ஆண்டுகளாக வந்து அவர் அரசியல் களத்தில் பயணிச்சிட்ருக்காரு வந்து பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் பாலிடிக்ஸ்க்கு வந்து அவர் 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ எலெக்ஷன் பாலிடிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து அவர் இந்த ரெகக்னேஷன்லாம் வாங்கியிருக்காரு. இந்த ரெகக்னேஷன் இன்றைக்கி வாங்குறதுக்கான காரணம் என்னென்னா வந்து அவர் தொடர்ச்சியாக வந்து ஒரு வெற்றி கூட்டணியில் இருக்கிறார். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இதுக்கடையில் ஒரு உள்ளாட்சி எலெக்ஷன், டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 7 ஆண்டுகளாக ஒரு வெற்றி கூட்டணியில் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு. இன்றைக்கி அது வந்து இந்திய அளவில் வந்து இந்தியா கூட்டணி கூட சொல்கிறாங்க. ஓகே, வச்சுக்கலாம். அந்த அளவில் வந்து இப்படி ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து அவர் வந்து திரும்ப வெற்றி பெற கூட்டணியில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அவர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குங்கிறத பார்க்குறோம். இது வந்து தனிப்பட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கான வெற்றி இல்லை, திமுகவுக்கான திமுக கூட்டணி. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கும்போது அங்கே இடதுசாரிகள் இருக்காங்க, மதிமுக இருக்காங்க. மெஜாரிட்டியாக வாக்கு இருக்க கட்சினா திமுக வாக்கு இருக்குது, அதில் இடதுசாரிகளுக்கு குறிப்பிட்ட பகுதிகளில் வாக்கு இருக்குது. பிறகு வந்து விசிகாவுக்கு இயல்பாக அவங்களுக்கு வட மாவட்டங்கள் அவங்களுக்கு இருக்கிற வாக்கு. இந்த டோட்டல் வாக்குகள் எல்லாம் ஒரு புள்ளியில் இணையும் போது மட்டும்தான் வந்து அவங்களால வந்து இந்த அங்கீகாரம் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்பர்ஸை பொறுத்து தான் அங்கீகாரம், வெற்றி பெறதை பொறுத்து தான் வந்து பர்சன்டேஜ் கூட செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எத்தனை சீட்ஸ், எம்எல்ஏக்களாக எத்தனை சீட்ஸ் இருக்காங்க, எம்பியாக எத்தனை சீட்ஸ் இருக்காங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த ரெகக்னேஷன் வந்து அவங்களை அங்கீகரிக்கிறாங்க தேர்தல் ஆணையம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவங்களுக்கான அந்த நம்பர்ஸ் கிடைச்சதுக்கான காரணம் வந்து இந்த திமுகங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். திமுக இல்லாமல் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்கள வந்து இந்த அங்கீகாரத்துக்கு வந்திருக்க முடியுமாங்கிறதுனா கிடையாது. அப்படி இருக்கும்போது இது கம்பைண்டான ஒரு விஷயம் தான். இப்படி கம்பைண்டாக இருக்கும்போது ஒரு வெற்றி கூட்டணியாக அவரால் பயணிச்சு போக முடியும். தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் இப்போ சப்போஸ் தனித்தனியாக பிரிஞ்சு நின்னாங்கன்னா நிச்சயமாக திமுக வந்து சில சீட்ஸ் வாங்கும், எம்எல்ஏ சீட்ஸ் வாங்கும், எம்பி சீட்ஸும் வாங்க வாய்ப்பு இருக்குது. பட் தனித்துன்னா இவங்கள வாங்க முடியுமா? அந்த களத்தில் வந்து பெரிய நெருக்கடி இருக்குது. விசிகா அதாவது திருமாவளவன் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தலைவர், கீழே கிரவுண்டில் இருந்து மக்களுக்கு போல ஒர்க் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கு. அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. தனிப்பட்ட முறையில் அது அவர் சென்ட்ரிக்காக தான் இருக்குது. அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள்ன்ற கட்சிங்கிறது தனிப்பட்ட அவரோட சென்ட்ரிக்காக தான் இருக்குது. தவிர அவர் தாண்டி பேர் சொல்ல அளவுக்கான பெரிய தலைவர்களோ அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி திரள்றதோ அந்த மாதிரிலாம் கூட இல்லை. இவருக்காக மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது அவர் ஒரு தனிநபர் சென்ட்ரிக்காக பயணிக்கிறதுனால பெரிய அளவில் வந்து அவங்க தனிச்சின்னாலும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவு வாக்கு வங்கி இல்லை, வராது, அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அதை பிரிச்சுருவாங்க. திமுக ஒரே சட்டமன்ற தொகுதியில் திமுக விசிக்காக நிற்குதுன்னா அப்போ டெஃபினட்டாக திமுக தான் வந்து பெரிய அளவில் வந்து நம்பர்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறத இயல்பான இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துல அவங்களால அது சாத்தியம் இல்லை. தொண்டரை உற்சாகப்படுத்தணும், நம்ம வந்து இந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம், நம்ம அடுத்து பயணிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற உற்சாகத்துக்காக சொல்கிறத தவிர ரியாலிட்டி அது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை அவரே சொல்லியிருக்கிறார். அவரே என்ன சொல்லியிருக்காங்க, கட்சி ஆரம்பிக்கும் போது அதாவது நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என்னால் முதல்வராக ஆக முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் வந்து இந்த எலெக்ஷன் நான் பங்கெடுக்கிறேன், இந்த தேர்தல் அரசியல் நான் வரேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். ஏன்னா வந்து நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கேன், எனக்கு வந்து மக்கள் வாக்களிச்சிட மாட்டாங்க, மக்கள் என்னை வந்து விரும்பி தேர்ந்தெடுத்துட மாட்டாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் அவர் அந்த எதத்தை சொல்லக்கூடியதான் அவர். அதனால் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நம்ம சமூகம் வந்து ஒரு சாதி சமூகமாக தான் இருக்குது. என்ன தான் நம்ம பெரியார் மண் என்ன தான் இவ்வளோ பேசணும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து மாநில முதல்வராக மக்களை அந்த இடத்துல அமர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுவரை தமிழ்நாடு பார்த்ததில்லை. அதை கவனிச்சாகணும். அந்த மாதிரியான ஒரு ரெகக்னேஷன் வந்து அவருக்கு அந்த கட்சிக்கு மக்கள் வந்து ஒரு கூட்டணியால் கிடைச்சதை தவிர தனிப்பட்ட முறையில் அவருக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் அது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் பேச்சாக தான் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறேன்.
இது அதுக்கான ஒரு தொடக்க புள்ளின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக தொடக்க புள்ளின்னு எடுத்துக்கலாம். தனியாக அங்கீகாரம் பெற்றிருக்காங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான சயின்ஸு. அந்த பாசிட்டிவான சயின்ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்து நம்ம எல்லாரும் எலெக்ஷன் நோக்கி இன்னும் வேகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடத்தோட அவர் அதை பயணிக்கிறாரு, அப்படி பேசுறாரு அப்படின்னு தொடக்க புள்ளியை தான் அதை எடுத்துக்கணும். ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்தாலும் நெருக்கடிகள் அதிகரித்த வண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறது பார்த்தீங்கன்னா வந்து அவர் எந்த நெருக்கடிங்கிறத கிளியராக சொல்லணும். ஆளுங்கட்சி கூட்டணிகள் இருந்தால் இவருக்கு என்ன நெருக்கடி அப்படின்ற கேள்வி இருக்குது. எந்த நெருக்கடி குறிப்பிட்டு அவர் அந்த கருத்தை சொல்கிறான்னு புரியல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கலாக அவருக்கு என்ன நெருக்கடி இருக்குங்கிறது தெரியல. சமீபத்தில் வந்து அவர் சில விஷயங்கள் பேசினார். என்ன சொன்னார்னா, திமுக கூட்டணிக்குள் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு முரண்பாடுகள் இல்லாமல் பயணிக்கிறோமோ, இல்லை எங்களுக்குள்ளே வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் பயணிக்கிறோமோ, இல்லை எங்களுக்குள்ளே எந்த விதமான நெருக்கடியோ சிக்கலோ இல்லாமல் பயணிக்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே இருக்குது. காரணம் வந்து நாங்கள் வந்து பெரியாரிய கொள்கைகள், மார்க்சிய கொள்கை, அம்பேத்கர் கொள்கைலாம் பின்பற்றுறோம். இந்த கூட்டணி வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து நாங்கள் இது வந்து ஒன்றாணிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் தான் அது உருவாகிருக்கு. பட் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா, திமுக காரர்களாகவே வந்து அவர் என்ன சொல்ற, திமுக கூட்டணிகள் இருந்தால் திமுகவுடைய கேடர்ஸ்னாலே அவர் ஏதோ பிரச்சனை எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து அவர் வந்து உள்ளுக்குள்ளே விஷயங்களை சொல்கிறார். ரெண்டாவது வந்து அவர் இந்த சீட்ஸ், திமுக தங்களுக்கு ஒதுக்குற சீட்ஸில் வந்து அவருக்கு சில சங்கடங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது பல இடத்துல வந்து அவரும் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த நெருக்கடி குறிப்பிட்டு சொல்கிறாரா, அல்லது வந்து கட்சிக்குள்ள திமுகங்களுக்கு தான் எல்லா இடத்துலையும் மரியாதை கிடைக்குது, எங்களுக்கான மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, எங்கள் கேடர்ஸ்க்கான மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ்மட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது எங்களை தனியாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு 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 இடத்துல வந்து ஒரு குற்றச்சாட்டு உள்ளாகிற நபர் எங்கள் கட்சி இருக்குன்னா எங்கள் கட்சிக்காரில் தனியாக ட்ரீட் பண்ணுறாங்க. மற்ற திமுக கட்சியோ இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம், சிபிஐ கட்சி அவங்களுக்கு தனியாக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதாங்கிறது தெரியல. அதை அவர் கிளியர் கட்டாக சொல்லணும். அவர் அந்த மாதிரி சொல்லலை. பொதுவாக அவர் சொல்கிறது பார்த்தா நம்ம இதை தான் வந்து ஓவராலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளேயும் கூட அதை திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட இன்னும் அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து உள்ளுக்குள்ளே பார்க்குறாங்களோ, திமுக கேடர்ஸ் மற்ற நிர்வாகிகள் நம்மள அந்த மாதிரி பார்க்குறாங்களோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணுறாருங்கிறது கவனிக்கணும். அது டீட்டெயிலாக அவர் சொல்லியிருந்தாருன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற்ற பார்க்குறாங்க, அது நம்மளை பலப்படுத்த இல்லை, அது இந்த கூட்டணியை திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த அப்படின்றத வந்து அந்த கூட்டத்தில் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து அது எதுக்கு சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு திமுக கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி தான் பயணிச்சிட்ருக்கு. இது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கூட்டணி வந்து எந்த வகையில் வந்து சிதற விரும்பவே மாட்டேங்கிறார். இதுக்கு முன்பு கலைஞர் கூட வந்து அவரால் கூட இந்தளவுக்கு வந்து திரும்ப வந்து உடையாத கூட்டணியை 2 எலெக்ஷன் அவர் வந்து மெயின்டைன் பண்ணதே கிடையாது. அவர்கிட்ட அந்த கூட்டணி கணக்குகள் மாறிடும். ஆனால் ஸ்டாலின் வந்து அதை வந்து 3 எலெக்ஷனில் வந்து பயன்படுத்திட்டார். அப்படிங்கிறப்போ அடுத்த 4வது எலெக்ஷன்லையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியோடு சந்திக்கிறதுக்கு இருக்கிறதா தான் செய்திகள் வருது. இதை வந்து எந்த வகையிலும் உடைக்கிறதுக்கு அவர் விருப்பமே இல்லை. அந்தளவு இருக்கார். ஆனால் வந்து என்னென்னா, இப்போ கூட்டணி உடைக்க சிலர் சதி செய்கிறாங்க, சிலர் முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா, அந்த முயற்சி வந்து இந்த கூட்டணி பலவீனப்படுத்த நினைக்கிறாங்களே தவிர நம்மளை பலப்படுத்துறதுக்காக அந்த கருத்து சொல்லலன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு யார் அவர் குறிப்பிட்றாருங்கிறது கிளியர் கட்டாக சொல்லணும். இப்போ என்னென்னா, சமீப நாட்களில் இந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனை எங்கேருந்து உருவாகுதுன்னா, ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. அதுக்கான துவக்க பாயிண்ட்டே அவர் தான் இருக்கார். உங்களுக்கு நல்லா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்து முதலீட்டாளர்கள் பயணமாக வந்து யூஎஸ் போயிருந்தார். யூஎஸில் போய்ட்டு அங்கே இருக்க முதலீடுகள் ஈர்த்து வருவதற்காக போயிருந்தார். முடிச்சுட்டு வந்து ரிட்டர்ன் வராரு. வந்து அப்போ தான் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறார். வந்து இங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு, அது ஏற்பட்டது வந்து ஜென்ரலாக ப்ரெஸ்ஸை சந்திப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அவர் அங்கே ப்ரெஸ்ஸை சந்திக்கிற அதே நேரம் தான் டக்குன்னு அந்த இப்படி ஒரு வாய்ஸ் ஒன்று வருது. ஸ்டாலின் வந்து அதாவது அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. வரும்போது இங்கேருந்து விசிகாலேருந்து ஒரு வாய்ஸ், திருமாவளவன் தான் வாய்ஸ், ஆட்சி அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு குரல் வந்து ஒலிக்க துவங்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு திமுக அதை ரசிக்கல அப்படிங்கிறது தான் அதோட யதார்த்தம். ரெண்டாவது வந்து மது ஒழிப்பு மாநாடு நான் நடத்துகிறேன்னு சொன்னார். திமுக கூட்டணியில் இருந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன்னாரு. மது ஒழிப்புங்கிறது யாரோட சம்மந்தப்பட்ட அதிகாரம்? ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரம். அந்த விஷயத்தில் வந்து நான் கூட்டணியில் இருந்துக்கிட்டே மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேங்கிறது திமுகவுக்கு எதிரான ஆக்டிவிட்டி தானே. அது எப்படி வந்து பிஜேபிக்கு எதிரான ஆக்டிவிட்டி ஆகும்? அது டைரெக்டாக திமுகவுக்கு எதிரான ஆக்டிவிட்டி, ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி கேட்டது வந்து அது ரெண்டுமே வந்து திமுக ரசிக்கலை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி வெளியே பேசப்பட்டுச்சுன்னா, அப்போ அதாவது இந்த மாதிரியான தலைவர்கள் எப்படின்னா, கூட்டணியை விட்டு வெளில போகிறோம் அப்படின்னா அதை ஓப்பனாக வந்து நான் கூட்டணி விட்டு வெளில போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் கோரிக்கை வைப்பாங்க. அந்த அரசியல் கோரிக்கை வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாறும்போது, சரி அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கல, இது மக்களுக்கான கோரிக்கை நான் வச்சேன், நீங்கள் சரி சாய்க்கலன்னா அதை விட்டு வெளில போகிறேன், நான் தன்னோட வெளில போனாலும் தன்னோட கௌரவத்தை அப்படியே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் வந்து இதை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் அவர் அந்த மது ஒழிப்பு போராட்டத்தை, மது ஒழிப்பு மாநாட்டுங்கிறத அறிவித்தார். இது விஷயம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத அறிவித்தார். அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் கூட பல முறை பேசிட்டு திரும்ப போட்டுட்டு அவர் ட்விட்டரில் பதிவு போட்டு டெலிட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தார். அதில் ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தார். அதில் நிறைய எக்ஸ்போஸும் ஆகிட்டார் அவர் அந்த விஷயத்தில். அப்போ பத்திரிகைகளும் எழுத துவங்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுதா, திருமாவளவன் வந்து என்ன பண்ண முயற்சி பண்ணா அப்படிங்கிற எல்லாம் விரிவாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்கஷனுக்கே ஆச்சு. அது
பெரிய சோஷியல் மீடியாவிலேருந்து சேட்டலைட் மீடியாவிலேருந்து அந்த விஷயங்கள் டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ எதுக்காக சொல்ல வரேன் அந்த விஷயத்தெல்லாம், இப்போ இந்த மாதிரிலாம் வந்து திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே இவங்க இந்த விஷயத்தான் மது ஒழிப்பு மாநாடு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதும், ரெண்டாவது எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து துணை முதல்வர் நியமனம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. துணை முதல்வர் போஸ்ட் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து விசிக்காக கொடுக்கணும், திருமாவளவன் கொடுக்கணுன்ற கருத்து வந்து விசி கலந்து வருது. அது வந்து குறிப்பாக ஆதவர்ஜினா போன்றவர்கள்ட்ட வந்து அந்த கருத்து வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்துச்சு. அதை எப்படி அவங்க ரசிப்பாங்க? அதுவும் கருத்து கொடுங்கன்னு கூட கேட்ட பரவாயில்ல. அரசியலில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உதயநிதிக்கு? சினிமா நடிச்சு 4 படம் நடிச்சுட்டு எங்கள் கட்சிகள் வந்தால் வந்து உடனே நீங்கள் துணை முதல்வர் கொடுத்துருவீங்களா? அப்படின்னா 25 வருஷமாக எங்கள் தலைவர் அரசியல் இருக்காரு, எங்கள் தலைவர் நீங்கள் கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரியெல்லாம் இந்த விஷயங்களை பேசினாங்க. இதெல்லாம் வந்து அது திமுக வந்து ரசிக்கவே இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிக்கலாகவே போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த கருத்துக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் என்னென்னா, ஆதவர்ஜனோட கருத்து என்னன்னா, ஆதவர்ஜன கருத்து வந்து தப்புன்னு சொல்லி திரும்ப அங்கேயும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, கட்சிக்குள்ள ஆதவர்ஜன கருத்து அந்த மாதிரி இருக்குன்னா, ஆதவர்ஜனுக்கு எதிரான கருத்து இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தலைவராக நான் நடுநிலையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்குள்ள 2 விதமான கருத்துகளும் இருக்குது, அதெல்லாம் ஏற்றுறது பயணிக்கணுன்ற மாதிரி ஸ்டாண்ட், அவர் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தார். அது வந்து திமுக அதை ரசிக்கல. அதெல்லாம் எப்படி திமுக ரசிக்கும்? உதயநிதி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா வந்து அதை திமுக ரசிக்காது இல்லை. அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக வந்து நிறைய பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. இப்போ என்னன்னா, இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகிறது சில முயற்சி பண்ணுறாங்க. அது நம்மளை பலமாக்குறது கிடையாது, நம்மளை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. கூட்டணியும் பலவீனப்படுத்த நினைக்கிறாங்க, நம்மளையும் பலவீனப்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொன்னதோட அர்த்தம், அதுக்கான இனிஷியேட் பாயிண்ட் இவர் தான் செஞ்சது. இவர் யார் மது ஒழிப்பு நடத்த சொல்லி சொன்னாங்க? இவர் வந்து பாஜக தான் வழக்கமாக எதிர்ப்பார். இப்போ இந்த குற்றச்சாட்டு வந்து பாஜக நோக்கி வச்சார் அப்படின்னா, அப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்த சொல்லி பாஜக தான் உங்களுக்கான கைட்லைன் கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது உங்களுக்கு பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டா? இல்லை. இப்போ அதே மாதிரி வந்து உதயநிதிக்கு நான் துணை முதல்வர் ஃபஸ்ட்டு கேள்வி எழுப்புனது வந்து பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டா? இல்லை. இப்போ அதை ஒன்று பாஜக அசைன்மெண்ட்டாக இருந்தால் அப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் அப்படி பார்க்கலாம். ஏன்னா பாஜக மட்டும் தான் திமுக கூட்டணி உடையணும்னு விரும்புகிறாங்க. ஏடிஎம்கே ஒரு பக்கம் நினைக்கிறாங்க, ஆனால் ஏடிஎம்கே இந்த மாதிரியான விஷயத்தை இனிஷியேட் பண்ணல. அப்போ நீங்கள் கிளியராக சொல்லணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா? உங்களை மது ஒழிப்பு மாநாடு முன்னெடுக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு இனிஷியேட் பண்ணாரா? இதெல்லாம் இவரும் இனிஷியேட் பண்ணுறாரு. இவர் யார் வந்து மது ஒழிப்பு மாநாடு சொல்லி இந்த நேரத்தில் சொல்ல சொன்னார்? இந்த நேரத்தில் யார் வந்து அவர் அந்த விஷயத்தை கொடுத்தாங்க? அவருக்கு அவராக விரும்புகிறார் மது ஒழிப்பு மாநாடு செய்யணும்னு நினச்சவர் என்ன பண்ணார்? ஸ்டாலின் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரையும் அவர் வெளிப்படையாக அதை பற்றி பேசிட்டு இருந்தார். இதை வந்து மது ஒழிச்சிட்டா ஒரு விஜய் இல்லை 100 விஜய் வந்தால் கூட திமுக ஆட்சி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னார் அவர். அன்றைக்கி திமுக மது ஒழிப்பை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, அப்போ விஜயால் திமுக ஆட்சியை அகற்ற முடியுன்றது இன்டெரக்டாக அவர் சொல்கிறார். அன்றைக்கி அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நான். சில நாட்களுக்கு முன்பு அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த கூட்டணி உடையதுக்கான விஷயங்களை அவர் சொல்கிறேன், இதுக்கான எல்லா இனிஷியேட்டிவ் இவர் தான் பேசுகிறார். இதுக்கான விஷயத்தை இவர் தான், அதாவது இவர் பேசின கருத்துக்கள் திமுக ரசிக்கல. அது கூட்டணியோடைய பிளவு நோக்கி தான், எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அதை நோக்கி தான் போகும். அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் ஃபுல்லாக இவரே தான் ஆரம்பித்தார். திடீர்னு அப்புறம் இவரே தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விஜய் தன்னோட கட்சியை துவங்கிட்டு முதல் மாநாடு அந்த விக்கிரவாண்டியில் நடத்தினார். அப்போ அவர் வந்து அங்கே ஒரு விஷயத்தை அலௌன்ஸ் பண்ணார். அது முதல் மாநாடு எதுக்குன்னு சொல்லி விஜய்க்கும் தெரியாது, அவர் எதுக்கு, அதான் அவர் அரசியலுக்கு எதுக்கு வந்தாருங்கிறது கிளியர் கட்டாக தெரியாமல் தான் இருக்குது. அவர் என்ன சொன்னார்? முதல் மாநாடு எதை பற்றி பேசணும், எதை பற்றியெல்லாம் பேச வேண்டியது இருக்குது, அதை பற்றிலாம் பேசாமல் விட்டுட்டு ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு தரேன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் எதுக்கு அங்கே சொன்னார்னு தெரியல. அப்போ அவர் அதுக்காக தான் அந்த மாநாடு நடத்தினார்ன்ற கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சு கடைசியில் அந்த வார்த்தை சொல்லுவார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் தயாராக இருக்குன்றார். நீ இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்க, நீ எப்போயா நீ அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிற நீ அப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அவர் அங்கே சொல்ல தான் செஞ்சார். அதை சொல்கிறது மூலமாக என்ன சொன்னார்னா, ஆல்ரெடி திமுக கூட்டணியில் திரும்பவுக்கு அந்த வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கே, அப்போ அவரை வந்து கையகப்படுத்தணும்னு சொல்லி அவர் விரும்பினாருங்கிறது தான் அதோட மறைமுக பொருள். அது அவர் திரும்ப விஜய் அதை தான் சொல்லிகிட்டே இருக்கார். விஜய்க்கு திரும்பவும் ஏதோ ஒரு வகையில் வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுத்து தான் இருக்கார். மறைமுகம் வெளிப்படையான ஆதரவு இருக்குது. அதாவது அவரோட அரசியலை வரவேற்கிறேன் சரி அப்படிலாம் சொல்ல தான் செய்கிறாரு. ஆனால் அவர் என்னென்னா, ஒரு விஷயத்தில் வந்து விஜய்கிட்ட சில அரசியல் ரீதியான சில விஷயங்கள் இருக்குது, தவறு இருக்குங்கிறது லேட்டர் தான் வந்து திரும்ப உணர்ந்துக்கிட்டு லேட்டர் தான் வந்து விஜய்க்கு அப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஜய்க்கு ஆதரவு தான் தெரிவித்தார். விஜய் வந்து கூட்டணி கட்சி தயாராக இருக்குன்னு சொல்லும்போது அவர் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார். அப்படின்ற அந்த போக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தன்கிட்ட வந்து ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு தான் அவர் ஸ்டேட்மெண்ட் மாற்றுறாரு. உங்களால் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான உங்களுக்கான கேப்பபிலிட்டி இன்னும் தெரியல, நீங்கள் எப்படி கால்ஃபர் பண்ணுவீங்க அதை அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து திரும்ப தான் அந்த கேள்வியை கேட்டார். இந்த மாதிரிலாம் பார்த்தா அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இப்போ விஜய் தான் அந்த விஷயத்தை செய்கிறாரு, அவரை இன்டெரக்டாக திரும்ப விஜய் குறிப்பிட்றாருங்கிறத சொல்லணும், அல்லது எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்றதா சொல்லணும், அல்லது திமுக கூட்டணி உடையணும்னு நினச்சி பாஜக விரும்புதாங்கிறத கிளியராக சொல்லணும். அந்த மாதிரி வெளியில் யார் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல, கிளியராக தெரியல. ஆனால் இவர் பேசுகிற விஷயங்கள், இவர் சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மது ஒழிப்பு விஷயமோ, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கோ, இல்லை உதயநிதிக்கு துணை முதல்வரோ, இதெல்லாம் இவர்கிட்டருந்து வந்த வாய்ஸ் எல்லாமே. அப்போ இவர் தான் கூட்டணி விட்டு வெளில போக நினைக்கிறாரா, அந்த கூட்டணி உடைக்கின்றது இவர் தான் நினைக்கிறாராங்கிறது உண்மையிலே இவரே வந்து ஒரு மாதிரி ஒரு முன்னுக்கு முரணான ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து இவர் பேசுகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த அவரோட செஞ்ச அந்த அரசியலுக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் அவர் கிளியராக சொல்லணும். அவருக்கே அந்த விஷயத்தில் தெளிவில் தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. திமுக ஆட்சியில் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் வந்து
ஆதி திராவிட மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலாக அது வந்து ஒரு சீரியஸான ஒரு சார்ஜ் தான் அது. ஆக்சுவலாக அது ஒரு உண்மையான சார்ஜ் அது. இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து ஆட்சி அதிகாரம் எந்த ஆட்சி எதாக இருந்தாலும் சரி, அது திமுக அதிமுக எதுவாக இருந்தாலும் சரி, கீழே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சாதிய கட்டமைப்பில் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பல காலகட்டத்தில் பார்க்குறோம். அது எல்லோரும் இப்போ இருக்க ஸ்டாலினோட ஆட்சியாக இருந்தாலும் சரி, முன்னாடி இருந்த ஜெயலலிதா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி வந்து உள்ளுக்குள்ளே அந்த நம்ம அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்கே நின்னாவே அவனை வெட்ட செஞ்சுருக்காங்க. நிற்கும் போதே அவனுக்கான கொலையுறை தாக்குதல் நடந்திருக்கு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த தாக்குதல் நடந்திருக்கு. வெற்றி பெற்ற பிறகு அவனால் போய்ட்டு, அதாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவர், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தன்னுடைய அலுவலக அறைக்குள்ளே போக முடிய மாட்டேங்குது. அங்கே வந்து தன்னோட அலுவலக அறைக்குள்ளே தன்னோட நாற்காலியில் அவரால் உட்கார விட மாட்டேங்குது. ஏன்னா அங்கே உள்ள ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க மற்றவங்க அடுத்த போஸ்டிங்கில் இருக்காங்க. அவரை உட்கார விட மாட்டேங்கிறாங்க. அவரால் கொடி ஏற்ற முடியல. ஒரு ஒரு சுதந்திர தின அன்னைக்கு வந்து அவரால் வந்து தன்னோட அலுவலகத்தில் கொடி ஏற்ற முடியல. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாகவே சாதிய கட்டமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதன் மூலம் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ வந்து அவர் இதை குறிப்பிட்டு தான் சொல்கிறாருன்னு தெரியல. அதாவது அதிகாரிகள் தான் எங்களுக்கு எல்லாம் எதிராகவே இருக்காங்க. ஒரு கதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காவல்துறையில் தப்பு பண்ணாங்கன்னா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக அவங்க அக்யூஸ்டாக பார்க்குற போக்கு. இப்போ வேங்கவேல் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா பலரும் கண்டனம் தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்டவனே எப்படி நீங்கள் அக்யூஸ்ட் ஆக்குவீங்க? அங்கே பாதிக்கப்பட்டதே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒருத்தனே அக்யூஸ்ட் ஆகிட்டு அங்கே பிசிஆர் ஆக்டே உடைச்சிருக்காங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த விஷயம் வந்து பிசிஆர் ஆக்டின் கிளியே வராது. இந்த வழக்கு வந்து அதன் தன்மையில் எஸ்சி மக்களுக்கான நடந்த வன்கொடுமைங்கிற சிறப்பு சட்டத்தின் பிரிவு இதில் வராது. இது ஜென்ரல் விஷயத்துக்கு வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த வழக்கு அந்த பிசிஆர் ஆக்டின் கீழே வரக்கூடிய நீதிமன்றத்தில் விசாரிக்க தேவை கிடையாது, ஜென்ரல் நீதிமன்றத்தில் விசாரிக்கலான்ற அளவுக்கு இந்த விஷயம் வந்து மாறி வந்திருக்குன்னா வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு போக்கு. இதை விட வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த விஷயத்தில் வந்து ஏன் வந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்து சிபிசிஐடி தன்னோட அறிக்கையை கொடுக்கணும்? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து வெளிப்படையாக பாஜக ஆட்சியினுடைய என்கொயரி அமைப்பாக நான் சிபிஐ கேட்குறாரு. பாஜக எதிர்க்கக்கூடியவர், பாஜக அரசியல் எதிர்க்கக்கூடியவர், அவங்களுடைய நிர்வாக சச்சரையும் எதிர்க்கக்கூடியவர் தான். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் சிபிஐ கேட்குற காரணம் சிபிசிஐடி, அதாவது ஸ்டாலின் தலைமையிலான சிபிசிஐடியோட விசாரணை மீது அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கு. காரணம் அதிகாரிகள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்போ வந்து சிபிஐ நோக்கி நாங்கள் அந்தந்த நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறத சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி வந்து கிரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த திமுக கூட்டணிகளை வீசிக்க இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே, அதாவது நிர்வாக மட்டத்தில் அந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் வராங்களா, அவங்கள வந்து கூட்டணியில் தலைவர் இருப்பாங்க, அதனால் அவங்க ஈக்குவல் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான போக்கு இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறது தான் வந்து அவர் தன்னோட ஒரு உள்ள குமரலாக வந்து அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரு. இப்போ இதெல்லாம் இது நமக்கு இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இவ்வளோ சிக்கல்கள் நிர்வாக ரீதியாக காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை ஒரு தாசில்தார் அலுவலகம், ஒரு வருவாய்த்துறை அலுவலகம், இல்லை வந்து ஒரு வட்டாட்சியர் அலுவலகம், எந்த ஒரு இதை நீங்கள் குறிப்பிட்டு எடுத்துட்டாலும் சரி, பிடிஓ ஆஃபீஸு, எல்லா அலுவலகமும் சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா நிர்வாக ஸ்ட்ரக்சரும் சரி, ஒரு ஒரு முதல்வர் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டாலும் சரி, மாவட்டத்திலேருந்து ஆரம்பித்து கீழ்மட்டத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படியே எல்லாமே வந்து ஒரு சாதி கட்டமைப்பிலே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி தான் இருக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சாதி ரீதியான தாக்குதல் நடக்குது, ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்லாம் பார்க்கும்பொழுது அது எல்லாமே வந்து இன்னும் அதே பேட்டர்ல தான் இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான நிர்வாகம் ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரியான பேட்டர்லாம் தான் வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த நிர்வாகம் கொண்ட உங்களுடைய ஆட்சிக்கு பேர் நீங்கள் திராவிட மாடல், பெரியார் மண் இது, பெரியார் ஆட்சி இது, கலைஞர் ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு முலாம் பூசுறது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இது வந்து ஒரு திரும்ப ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது. இப்போ அந்த மாதிரி முலாம் நீங்கள் பூசாமல் வழக்கமான ஒரு ஆட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா வச்சுங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி பேர்லாம் நீங்கள் டைட்டில் கார்டாக நீங்கள் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அப்போ நிர்வாக மட்டத்திலேருந்து இந்த பிரச்சனை தான் சரி பண்ணணும் நீங்கள். ஏன்னா வந்து குற்றச்சாட்டை வந்து ஏடிஎம்கே வைக்கல, பிஜேபி வைக்கல, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களோட தலைவர், நீங்கள் கொள்கை தலைவர்னு குறிப்பிடுறீங்க திருமாவளவன், யாரா ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாங்க, அவர் தன்னை வந்து தன் நண்பர் கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு, அவரே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ இது ஒரு சீரியஸ் சார்ஜஸ். அதிகாரிகள் சரியில்லை, அதிகாரிகள் வந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்கிறது ஒரு சீரியஸ் சார்ஜஸ். ஏன்னா பல நேரங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அரசு, அதாவது ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து அதிகாரத்தை ஆட்சியாளருக்கு நிறைய ஃப்ரீ ஃப்ளோ கொடுத்துருக்காரு. அவங்களுடைய அதிகாரத்தை, அதாவது ஆட்சியாளர்கள் விஷயத்தை எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி பல அதிகாரத்தை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி பல விஷயம் முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது முதல்வர் ரன் பண்ணுறாரா அல்லது ஆட்சியாளர் அதை ரன் பண்ணுறாங்களா? ஏன்னா முதல்வர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர், ஆட்சியாளர்கள் எக்ஸாம் எழுதிட்டு உள்ளே வரவங்க. அவங்களோட பதவி காலங்கிறது ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா வந்து 58 வயசு வரையும் 60 வயசு வரையும் அவங்களுக்கான வயது வரம்பு இருக்குது. அது வரையும் அவங்க அங்கே தான் இருக்க போகிறாங்க. அவங்க பல ஆட்சியை பார்க்க போகிறாங்க. பட் இந்த மக்கள் வாக்களிக்கிறவங்களுக்கு 5 வருஷம் தான் பீரியட்.
அப்போ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு இங்கே நடக்கிற ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு அரசியல்வாதிகளை மாற்றிடலாம், ஆனால் அதிகாரிகளை மாற்ற முடியாது. இப்போ அதிகாரிகள்கிட்ட ஆட்சி போகுது அப்படின்னா அதிகாரிகள் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து சாதி மயமாக இருக்காங்க, சாதிய கட்டமைப்பு இறுக்கமாக வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போ கீழே கிரவுண்டில் யார் பாதிக்கப்பட போகிறாங்கிற ஒரு விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்கு திரும்ப பேசுகிற சரியான ஸ்டேட்மெண்ட் தானே, எங்கள் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கான பிரச்சனை சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு அவர் சொல்கிறது சரியான விஷயம். இதில் சரியாக கவனம் செலுத்தாத பட்சத்தில் இப்போ இந்த மாதிரி இடத்த வந்து இவங்க கரெக்டாக பார்த்து ஒர்க் பண்ணாத போது தான் இந்த மாதிரி இடத்த வந்து பாஜக போன்ற ஆட்கள் வந்து வெளிப்படையாக அந்த அரசியல் விமர்சனம் வைக்கிறாங்க, அந்த இடத்த கைப்பற்றதுக்கு முயற்சிகளும் மேற்கொள்கிறாங்க. இது மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து இங்கே வந்துட்டே இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து இவங்க வந்து சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு தான் வந்து இவங்களுக்கான அந்த டைட்டில்லாம் வந்து ஒரு பெரியார் டைட்டில், அண்ணா டைட்டில்லாம் கொடுத்துட்டா தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஜஸ்ட் இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டில் கொடுத்துக்கிறதுங்கிறது அது ஒரு பொருத்தமில்லாதது தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து திருமாவோட ஸ்டேட்மெண்ட்டே பெரிய உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நன்றி.